ભાજપને પડકાર તિરુપરકુન્દ્રમ પહાડ પર દીવો પ્રગટાવવાનો ઐતિહાસિક પુરાવો રજૂ કરો। તમિલનાડુના કાયદા મંત્રી રઘુપતિએ ભાજપના દાવો સામે આકરો પ્રહાર કર્યો છે। તેમણે ભાજપને ખુલ્લો પડકાર ફેંકતા જણાવ્યું કે ભાજપે પહેલા એ સાબિત કરવું જોઈએ કે ઇતિહાસમાં ક્યારે તિરુપરમકુન્દ્રમ પહાડી પર દીવો પ્રગટાવવામાં આવ્યો હતો। તેમનું આ નિવેદન ધાર્મિક વિવાદના સંદર્ભમાં આવ્યું છે। કાયદા મંત્રીનું આ નિવેદન ભાજપ દ્વારા તિરુપરમકુન્દ્રમ પહાડી પર દીપ પ્રાગટ્યને લગતા કરવામાં આવેલા દાવાઓ અને માંગણીઓના પ્રતિભાવમાં આવ્યું છે। તેમણે સ્પષ્ટ કર્યું હતું કે આ મામલે ધાર્મિક પરંપરાઓ અને પ્રદેશના ઇતિહાસ સાથે જોડાયેલા છે અને કોઈ પણ નિર્ણય ઐતિહાસિક પુરાવાના આધારે જ લેવો જોઈએ। રઘુપતિના પડકારથી તમિલનાડુમાં ધર્મ અને રાજકારણ સંબંધિત ચર્ચાઓ વધુ તીવ્ર બની છે। હવે જોવાનું એ રહે છે કે ભાજપ દ્વારા પહાડી પર દીવો પ્રગટાવવાની પ્રાચીન પ્રથા સાબિત કરવા માટે કોઈ પુરાવા રજૂ કરવામાં આવે છે કે કેમ। நீதிபதிக்கு பயங்காட்டுகிற அச்சுறுத்துகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல। நாங்கள் எத்தனையோ அடி வாங்கி இருக்கிறோம் நீதிமன்ற தீர்ப்புகளிலே, அப்பொழுதெல்லாம் அமைதியை தான் காத்திருக்கிறோமே தவிர நீதிபதிகளை அச்சுறுத்திய வரலாறு எங்களுக்கு கிடையாது। இன்றைக்கும் நீதியை மதிக்கின்றவர்கள் நாங்கள்। எனவே நீதிபதிகளை அச்சுறுத்துகின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல, வேறு யாரும் போலியானவர்கள் அந்த வேடத்தில் வந்து அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல। தமிழக அரசு சர்வே கல்லுன்னு சொல்றது, தமிழக அரசு வந்து சர்வே கல்லுன்னு சொல்றது நீதிமன்றத்தில் போய் சொல்லியிருக்காங்க। அது சர்வே கல் இல்ல, திமுக தூணுதான் சொல்லி அண்ணாமலை பாஜக சொல்றாங்க। நீதிமன்றத்தில் சொல்லிருக்காங்க சர்வே கல்லுன்னு தமிழக அரசு வாதத்தை முன் வைக்குது। அதாவது மலை உச்சியிலே வைக்கப்படுகிற சர்வேக்கள் அது கீழே இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சிறிது உயரமாக வைக்கப்பட்டது। வேறு எங்கேயாச்சும் தீபத்தூண் வந்து 8 அடியில் வச்சுருக்காங்களா? அது அதை விட உயரமாக வச்சுருக்காங்க, குட்டையாகவும் வச்சுருக்காங்க। அதனால அதில் எந்த காலத்தில் தீபம் ஏற்றுச்சு அதை சொல்லணும்। இந்த காலத்தில் நாங்கள் தீபம் ஏற்றி இருக்கிறோம், அதுக்கு ஆதாரம் இருக்குது என்று சொன்னால் அப்புறம் பேசுங்க। ஏன்னா இதுக்கு முன்னாலேயும் வழக்கு போட்டாங்க, அந்த வழக்கிலையும் தமிழக அரசு வழக்காடி அந்த வழக்கில் இந்த இடத்திலே இந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றப்படவில்லை, அதற்கான ஆதாரங்கள் கிடையாது என்று தான் சொல்லியிருக்கிறார்கள்। திமுக கூட்டணி கட்சிகள் நீதிபதி கடுமையான விமர்சனங்கள் வச்சு இது பண்றாங்க। அதே அண்ணாமலை நீங்க வந்து சொல்லியிருக்கிறது நீதிபதியை வச்சு அவர் நீதிபதியை வந்து அவங்க வந்து திட்டம் பண்றாங்க திமுக கூட்டணி கட்சிகள்। ஆனா அவருக்கு ஆதரவாக 2 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 62 ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் வந்து ஆதரவான கடிதம் கொடுத்திருக்காங்க। இது நீதித்துறையை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக கிளப்பி விடுகிற ஒரு கடுமையான ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல்। நாங்கள் யாரையும் அச்சுறுத்தவில்லை, நிச்சயமாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் தூண்டி விடுகிறார்கள் என்று நீங்கள் சொல்வதை எடுத்துக்கொண்டால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இன்றைய பாஜக அரசும் அதை சேர்ந்தவர்களும் செய்கின்ற சதி வேலைதான்।